பிக் பாஸ்ல இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பாலிக்கா மாயா மற்றும் அர்ச்சனா இவங்க 2 பேரும் வெளியில கார்டன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா சொல்றாங்க, வீட்டில் கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கும், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும். இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு கண்டிப்பா ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மலாம் கண்டிப்பா இந்த கேமோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா சொல்றாங்க, மிட்வீக் எவிக்ஷன் மட்டும் இல்லாம அடுத்து கமல் சாரோட எவிக்ஷனும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணாதான் ஃபைனல்ஸுக்கு கரெக்டாக ஆட்கள் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விஷ்ணுவையும் உள்ளே கொண்டு வராரு. கண்டிப்பாக விஷ்ணு தான் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போவான், எனக்கு அவன் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. மாயா மற்றும் அர்ச்சனா இவங்க 2 பேரும் யதார்த்தமாக பேசிக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பேர் வீட்டில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வியாழன் அல்லது வெள்ளிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது மாயா சொன்னதுபடி தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷ்ணு போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன் அப்படின்னா ஓட்டிங்கில் விஷ்ணு ரொம்பவே நல்லபடியாக இருக்காரு. ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தினேஷ் இருக்காரு, அவருக்கு நல்லபடியான ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. 2வது இடத்துல மணி, அவருமே ரொம்பவே சூப்பராக அந்த டிக்கெட் டு ஃபினாலே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3வது இடத்துல தான் விஷ்ணு இருக்காரு, அவரும் ஃபர்ஸ்ட் டாஸ்க் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறதும் அவருக்கு ரொம்பவே சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. மாயா சொல்லியிருந்தாங்க இல்லையா மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு, ஒருவேளை இருந்துச்சுன்னா அவங்க தான் வெளியே போகணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் இப்போ ஓட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது கடைசி பிளேஸில் அவங்க தான் இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி நிக்சன் மற்றும் மாயா இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது வரவே இல்லை. இவங்க கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நிக்சன் அல்லது மாயா யாரோ ஒருத்தர் மிட்வீக் எவிக்ஷனில் வெளியே போகணும். அதே மாதிரி சனிக்கிழமை கமல் சார் எபிசோட் இருக்கு இல்லையா, அதில் நிக்சன் ஆர் மாயா யார் வெள்ளிக்கிழமை போகிறாங்களோ அவங்கள பொறுத்து பேலன்ஸ் இருக்க ஒரு ஆள் எலிமினேட் ஆகணும். ஆனால் சேனல் தான் மாயாவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒருவேளை ரவீனாவாக இருக்குமோ இல்லை நிக்சனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வருது. விஜய் வர்மா போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, அந்த மாதிரி தான் அவரோட கேமிங் போய்கிட்டு இருக்கு. மிட்வீக் வந்தால் யார் வெளியே போவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.